ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முட்டை பஜ்ஜி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா மேலே மொறுன்னு இருக்குது பாருங்கள். சிம்பிள், சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், பிள்ளைங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கடலை மாவு தான் எடுத்துருக்கேன். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, மக்காச்சோள மாவு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பஜ்ஜி தான் ரெடி பண்ண போகிறோம். முட்டை வேக வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். முட்டை வேக வச்சு தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப்பு மாவு. முட்டை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு. இது பாருங்கள், 7 முட்டை எடுத்துருக்கேன். ஒரு கப்பு அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். அப்படியே இதில் சேர்த்துருங்க. இது பாருங்கள், மக்காச்சோள மாவு ஒரு 4 டீஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனால் எடுத்துருக்கேன். இது பாருங்கள், அப்பச்சோடா ஒரு சிட்டிகை வர்ற மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி தூள் உப்பு. பாருங்கள், அரிசி மாவு 3 டீஸ்பூன். நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் கொஞ்சமாக சேருங்க. அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம பஜ்ஜி மாவு எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம கலந்து வைப்போமோ அந்த அளவுக்கு நல்லா கை வச்சு கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. லைட்டாக போட்டால் போதும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்துட்டேன். இந்த மாதிரி திக்னஸாக இருக்கணும். ரொம்ப லூஸும் இல்லை, பாருங்கள், ரொம்ப டைட்டாகவும் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம முட்டை பஜ்ஜி எண்ணெயில் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காயுது. எண்ணெய் காஞ்ச பிறகு தான் நம்ம முட்டையை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இங்கே பாருங்கள், மாவு ரெடியாக இருக்குது. கட் பண்ண முட்டையை அப்படியே படிகிற மாதிரி நல்லா போடுங்க. எண்ணெயில் அப்படியே போட்டுருங்க. அழகாக பொங்கி வந்து பாருங்கள், நல்லா புசு புசுன்னு ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே திருப்பி விடுங்க. நம்ம போட்ட உடனே போட்டுறாதீங்க. ஒரு 3 நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து திருப்பி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. நல்லா சேர்ந்து வந்துருக்கு பாருங்கள். அப்படியே எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ மொறுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக எடுத்துட்டேன். அது தட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா முருகலாக சூப்பராக இருக்குது பாருங்கள் முட்டை பஜ்ஜி.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லா முட்டையும் எண்ணெயில் போட்டிருக்கோம் பாருங்கள். நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாமே நல்லா வெந்துடுது. அப்படி திருப்பி விடுங்க. அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 நிமிஷத்துக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லா முட்டையும் பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படி எண்ணெயை வடி வச்சுட்டு தட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை பஜ்ஜி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முட்டை பஜ்ஜி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முட்டை பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.